கிறிஸ்தவுக்கள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நாம் தேவனுடன் உறவில் வளர்தல் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்பில் எப்படியெல்லாம் நம்ம வளரலாம், ஆண்டவரோடு கூட எப்படியெல்லாம் ஐக்கியப்படலாம் என்று நிறைய பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். பாவ மன்னிப்பை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம படித்தோம். இந்த வார பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையான பாடம். ஆண்டவருக்குள்ளாய் நம் விசுவாசத்தில் வளர்கிற சூழ்நிலைகளில், ஆண்டவருக்குள்ளாய் நம்ம அதிகமாக ஜெபிக்கிற சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் என்னெல்லாம் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய பாடங்களை நமக்கு விலைக்களிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். பாடங்களுக்குள்ளாய் நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நாங்கள் இந்த நாளில் படிக்க போகிறோம். எங்களை உயிர்த்து ஆராய போகிறோம். எங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் பின்னடைவுகளை செய்ய வைக்கக்கூடிய என்னெல்லாம் காரணிகள் இருக்குன்னு சொல்லி இந்த நாளில் படித்து அதையெல்லாம் எப்படி நாங்கள் மேற்கொள்வது என்று வேதாமத்தின் உதாரணங்களை கொண்டு நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் தாமே கூட இருங்க. பரலோக தேவனுடைய உன்னதமான கிருபை எங்களை தாங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த நாளினுடைய பாடத்தை விலக்கி அளிக்கப் போகிற போதகர் உடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்களுடைய உன்னதமான கிருபையும் இரக்கமும் தயவும் தொடர்ந்து கூட இருக்கட்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கெளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம இந்த புதிய காலாண்டை துவங்கி ஏறக்குறைய 11 பாடத்திற்கு வந்துவிட்டோம். 11வது பாடம் பின்னடைவுகள். இது எந்த நிலையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னெல்லாம் பின்னடைவுகள் இருக்கிறது என்பதையும் அதுக்கான ஒரு முன்னுரையை சொல்லுங்களேன். தேவனோடு கூட உள்ள உறவில் வளர்தல் எப்படி, அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் தொடர்ச்சியாக இந்த காலாண்டு முழுவதுமாக நாம் 10 பாடங்களையும் படித்து வந்தோம். அதன் தொடர்ச்சியாக 11வது பாடமும் கூட ஆண்டவரோடு கூட உள்ள உறவில் நாம் எப்படி வளர்வது, அல்லது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் எப்படி பலப்படுத்தி கொள்வது என்பதன் அடிப்படையில் தான் இந்த வார பாடமும் இருக்கிறது. இந்த வார பாடத்தினுடைய தலைப்பு பின்னடைவுகள். இந்த பின்னடைவுகள் என்றால் என்ன? இந்த பின்னடைவுகள் ஒரு மனிதனுக்கு எப்படி வருகிறது? இந்த பின்னடைவுகளின் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுமா, அல்லது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு வளரக்கூடுமா என்கிற ஒரு கருத்தை தான் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் மிக ரம்மியமாக இருக்கின்ற போது மாத்திரம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு சீராக இருக்கும் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. மாறாக பின்னடைவும் நமக்கு ஏற்படுகிற பின்னடைவுகளிலும் அது நம்மை தேவனுக்கு நேராக வழிநடத்தும். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பின்னடைவுகளின் நேரங்களிலே தேவனுடைய மகத்துவத்தை நாம் காண முடியும், ஆண்டவருடைய அற்புதத்தை நாம் காண முடியும். அந்த பின்னடைவுகளிலே தேவனுடைய வழிநடத்துதலை நாம் காண முடியும். அப்படி ஆண்டவருடைய வழிநடத்துதலையும் கர்த்தருடைய அற்புதத்தையும் நாம் பின்னடைந்து இருக்கின்ற சூழ்நிலைகளே காணுகின்ற பொழுது அந்த ஒரு விசுவாசம் நம்ம எப்படி தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே நம்மை வளர செய்கிறது என்பது தான் இந்த வார பாடத்தினுடைய அடிப்படையான ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே ஒரு சில உதாரணங்களை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். வேத உதாரணங்கள், அவர்களுடைய வாழ்விலே வந்த பின்னடைவுகள், அந்த பின்னடைவுகளின் மூலமாக இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி தங்களை வழிநடத்துகிறார், அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் இன்னும் அதிகமாக அந்த பின்னடைவுகளின் மத்தியிலும் தேவனோடு கூட உள்ள உறவில் அவர்கள் முன்னேறி சென்ற அனுபவத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். அதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய பாடம், இந்த வார பாடம் எதை கற்றுக் கொடுக்கிறது, என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பின்னடைவுகளின் ஊடாய் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் பலப்படுத்தி கொள்ள முடியும். நாம் தேவனுடைய செய்கையை, தேவனுடைய கிரியைகளை நம்முடைய பின்னடைவுகளிலே காண முடியும். அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை பலப்படுத்தும் என்கிற அடிப்படை கருத்து தான் இந்த வார பாடத்தினுடைய கருத்து. மனன வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிப்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும்,
பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய நம்பிக்கை நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த உபத்திரவத்தின் மத்தியில் அல்லது பின்னடைவுகள் என்று சொல்லும்போது, பின்னடைவுகள் என்றால் என்ன, அது என்னென்ன விதத்திலெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பின்னடைவுகள் என்று சொல்கிற பொழுது மன ரீதியான ஒரு பின்னடைவு, சரீரப்பிரகாரமான ஒரு பின்னடைவு, பண ரீதியான ஒரு பின்னடைவு, குடும்ப பிரச்சனைகள், சவால்கள், இதுபோல் பல காரியங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் நம்ம காண முடியுது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவர்களை சோர்வடைய செய்து அவர்கள் மேற்கொண்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் பின்னடைய செய்கிறது. அப்படிப்பட்ட பின்னடைவுகள் ஒரு மனிதனுக்கு வருகிற பொழுது கிறிஸ்தவர்கள் அதை எப்படி கையாள வேண்டும், அல்லது வேதத்தை படிக்கிறவர்கள், வேதத்தை ஆராய்கிறவர்கள், ஜெபிக்கின்ற பிள்ளைகள், தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அந்த பின்னடைவுகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு மனநிலையை இந்த மனநவசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னென்னா, உபத்திரவத்தினாலே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு பொறுமையை அது கற்றுக் கொடுக்கிறது. அந்த பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் நமக்கு உண்டாக்குறது என்று நாம் அறிந்து அந்த உபத்திரவத்திலே நாம் கவலைப்படக்கூடாது. அந்த உபத்திரவத்திலே இவர்களைப் போல நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால், நமக்கு தேவனுடைய கிருபையினாலே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அவருடைய உதவியோடு கூட இந்த பின்னடைவுகள் இருக்கிற காரியங்களிலே நாம் முன்னேறி செல்ல முடியும் என்பது தான் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகான ஒரு முன்னுரையோடு துவங்கி இருக்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை பாடத்தினுடைய தலைப்பு வாழ்க்கையின் புயல்கள். புயல்கள் என்று சொன்னாலே அது ஒரு நெகட்டிவ் தாட்டை தான் குறிக்கும். புயல் அடிக்குது வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் ஒரு கடினமான சூழ்நிலை என்று சொல்லலாம். வாழ்க்கையின் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு வளரக்கூடிய இந்த வாழ்க்கையில் புயல்கள் என்னென்னா அதை எப்படி மேற்கொள்வது? புயல்கள் என்று நம்ம சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பல காரியங்களை நம்ம சொல்லலாம். புயல்கள் என்று சொல்லுகிற பொழுது இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஊழிய அனுபவத்தில் அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் நமக்கு மார்க்கு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 35 41 வரைக்கும் நம்ம வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு அனுபவத்தை கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே அந்த புயலினுடைய அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அதுபோல் நாம் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு, பரமகாணனுக்கு நம்ம பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த யாத்திரையின் போது நம்முடைய வாழ்விலும் சில புயல்கள் வீசலாம். இந்த அனுபவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட படவிலே ஏறி ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு அவர்கள் செல்கிறார்கள். அப்போ இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்லுகிற பொழுது அந்த பிரயாணத்தின் போது ஒரு புயல் ஏற்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் இந்த பூலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே, பரலோகத்தை நோக்கி நம்முடைய பிரயாணம் சென்று கொண்டிருக்கிற வேளையிலே அநேக விதமான புயல்கள் வரலாம். வியாதி வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சண்டைகள் வரலாம், சச்சரவுகள் வரலாம், பல விதமான காரியங்கள் வரலாம், மனதிலே போராட்டங்கள் இருக்கலாம், இப்படி குடும்ப உறவுகளிலே பிரச்சனைகள் வரலாம், இப்படி பல விதமான புயல்கள் அடிக்கக்கூடும். அந்த சூழ்நிலையில் இந்த அனுபவம் நமக்கு எப்படி உதவுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட அந்த படவில் ஏறி செல்கிற பொழுது பெரும்பாலும் அந்த படவிலே அந்த படகை இயக்குகிற அந்த இடத்தில் சற்று ஒரு மேடை போல இருக்கும். அந்த மேடையில் அதை படகை ஓட்டி செல்வதற்கு என்று ஒரு தலையணை என்று இருக்கும். அது ஒரே ஒரு தலையணை தான் அங்கே இருக்கும். அந்த ஒரு தலையணையை அவர் வைத்து அதில் உறங்கினார் என்று ஒரு கருத்து இருக்கிறது. நம்ம பாடத்தில் அதை குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார்கள். அப்போ இங்கே இந்த படகை ஓட்டுகிற இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த படகை சரியான திசையில் கொண்டு செல்கிற இடத்தில் அவர் இருக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்விலும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர் சில நேரங்களில் மௌனமாக இருப்பது போல நமக்கு காட்சி அளிக்கலாம். அதுதான் இந்த பாடத்தில் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனாலும் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் அந்த காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அந்த சூழ்நிலையை, அந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையை, அந்த பயமான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி சமாதானமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்தார்.
இப்போது இந்த பின்னடைவு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார்கள், அவருடைய உபதேசத்தை கேட்கிறார்கள், அவர்கள் அந்த அற்புதத்தை அவர்கள் கண்டிருக்கிறார்கள், தேவன் குணப்படுத்தின காரியங்கள், ஆண்டவர் பேசின காரியங்கள், கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை எல்லாம் கண்ணார கண்டோம். இந்த சூழ்நிலை வருகிற பொழுது, அந்த உயிருக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அவருடைய விசுவாசத்திலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் அங்கே கேட்கிறார். எங்களுக்கு கவலையாக இருக்கிறது இந்த சூழ்நிலை, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். இதே கேள்வியை நம்ம ஜெபத்தில் எத்தனை முறை நம்ம கேட்டிருப்போம். ஆண்டவர், என்னுடைய சூழ்நிலை இப்படிப்பட்டதாக இருக்கிறது, நீர் சற்றும் பொறுப்பற்றவராக அல்லது நீர் கவனிக்காமல் இருக்கிறதை போல இருக்கிறீரே என்று நம்ம பல நேரங்களில் ஜெபத்தில் கேட்கலாம். ஆனாலும் அந்த படகிலே, அந்த படகை இயக்குகின்ற இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறங்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்விலும் கூட சில நேரங்களிலே நம்மை வழிநடத்துகிற இடத்திலே கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற அந்த ஸ்தானத்தில் குடும்ப தலைவராக, நமக்கு ஒரு பிரதான மெய்ப்பனாக அவர் நம்மை வழிநடத்துகிற ஒரு இடத்துல இருந்தாலும் கூட சில நேரங்களிலே தேவனுடைய செயல்கள் மௌனமாக இருப்பதை போல காட்சி அளிக்கும். இட் மே அப்பியர். ஆனால் அது உண்மையிலே ஆண்டவர் வந்து அப்படி மௌனமாக இருப்பதல்ல. கர்த்தர் ஏற்ற வேளையிலே வந்து நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவனாக இருப்பார் என்பது இந்த கலிலேயா கடலிலே அந்த சீடர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே நடந்த ஒரு விசுவாச பரீட்சையிலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பது நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருந்தது. இதன் வாயிலாக அநேகர் வந்து இயேசு கிறிஸ்து இவர் யார் யார் என்று கேட்டார்கள். என்று இவர் யார் என்ற கேள்வி சுவிசேஷ புஸ்தகங்களில் நிறைய இடங்களில் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் யார், அதில் இந்த நிகழ்வும் இந்த நிகழ்வை வைத்தும் இந்த கேள்வி கேட்கப்பட்ட காரியங்கள் நிறைய இடங்களில் வருது. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யார் என்று கேட்டார். அப்போ அந்த நிகழ்வு அவருடைய விசுவாசத்தை பெருக்கத்தக்கதாக அமைஞ்ச ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய பின்னடைவை அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறுவதற்கும் ஒரு அற்புதத்தை அந்த நேரத்தில் அவர்கள் கண்டதற்கு அந்த சம்பவம் உதவியது போல நம்முடைய வாழ்விலும் கூட இதுபோல் வந்து புயல்கள் ஏற்பட்டாலும் அதன் ஊடாய் ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாய் அமைகிறது. பின்னாட்களிலே அதே வாய்ப்பு நம்முடைய விசுவாசம் பலப்படும்படியாகவும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அதிகரிக்கும்படியாக அந்த பின்னடைவுகள் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் மனநவசனத்தில் பவுல் சொல்லுகிறாரு, உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார். அதே ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். நல்லதுங்க ஃபஸ்ட்டு, மிக அழகாக தெளிவாக எடுத்து கூறினீங்க. திங்கக்கிழமை பாடம் குணப்படு, இது யார் யாரிடம் சொன்னது? இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு மனிதர், ஒரு ஜெப ஆலய தலைவன் ஓடி வருகிறார். அப்போ இந்த யவீருடைய மகள் வந்து வியாதியாக இருக்கிறாள், அந்த 12 வயது மகள் வியாதியாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் ஓடி வந்து ஆண்டவரை ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர் அந்த இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த ஸ்திரீ 12 வருஷமாய் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஒரு மருத்துவர்களாலும் ஒரு குணத்தையும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில், நம்பிக்கையற்ற நிலையில், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தன்னுடைய விசுவாசம் பின்னடைந்த அந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அறிந்து அவரை எப்படியாகிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் குணப்படுவேன் என்கிற விசுவாசத்தோடு அந்த ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணுகுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அந்த பின்னடைவிலே அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது? இப்போ சீடர்களுடைய விசுவாசம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சற்று விசுவாசம் குறைந்தவர்களாக அங்கே கேள்விகளை கேட்டதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பெண்ணுடைய நிலையை பார்க்கிற பொழுது 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் ஆண்டவர் வந்து இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணவில்லை அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார் என்று வரும். அதே போல் தன்னுடைய வளர்ந்த ஊராகிய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு செல்லுகிற பொழுது அவர்களுடைய அவ்விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்னு வரும். சில நேரங்களில் கிறிஸ்துவர்களாக இருக்கிற நமக்கு அவ்விசுவாசங்கள் ஏற்படலாம். அதே போல் சத்தியத்தை அறியாதவர்களிடத்தில் காணப்படுகிற விசுவாசம் அதிகமாக இருக்கலாம். அதேபோல் இங்கே சீடர்கள் கூடவே இருந்தாங்க, அவங்களுடைய விசுவாசம் அங்கே வந்து சற்று தோய்வாய் காணப்பட்டது. ஆனால் இந்த ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் குணப்படுவேன் என்று சொல்லி அவங்க வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க.
இப்போ அம்மையார் அவர்கள் எழுதும்போது தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார்கள், அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் எல்லாரும் முட்டி மோதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு பெரிய கூட்டமாக சென்று கொண்டிருக்கிற அந்த பிரயாணத்தில் அநேகர் அவரை உரசி சென்றிருப்பார்கள். ஆனாலும் அந்த உரசலுக்கும் இந்த விசுவாச தொடுதலுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதற்கான பலனை கொடுத்தார். உடனே அவர் என்னை தொட்டது யார் என்று கேட்ட பொழுது அவங்க சொல்லுவாங்க, சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்களே, எல்லாரும் தான் இருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த விசுவாச தொடுதலை ஆண்டவர் அங்கீகரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்வில் அந்த ஸ்திரீனிடத்தில் ஆண்டவர் நீ குணப்படு அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த அனுபவத்திலிருந்து பின்னடைவு, ஒரு தொய்வு, இங்கே பார்த்திங்கன்னா அந்த சீடர்களுக்கு நடந்த சம்பவத்தில் படகுல புயல் அடித்த போது அது விசுவாசத்தில் ஒரு பின்னடைகிற ஒரு சூழ்நிலை. இங்கே உலக பிரகாரமான சரீர பலவீனங்களிலே பின்னடைகிற ஒரு சூழ்நிலை. அந்த 12 வயதுள்ள சிறுமியாக இருந்தாலும் அந்த சிறுமியை ஆண்டவர் போய் அவங்களுடைய இல்லத்தில் போய் ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பின்னடைவுகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை தேடி வருகிறதை நாம் பார்க்க முடியும். அம்மையார் அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும்போது அவர்கள் சொல்கிறார்கள், அந்த ஸ்திரீ இருக்கின்ற இடத்துல ஆண்டவராகிய இயேசு, இந்த ஸ்திரீ அங்கே போனதை காட்டிலும் அவர்கள் இருக்கின்ற இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெருங்கினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போது இந்த பின்னடைவு அல்லது ஒரு போராட்டமான நிலை அல்லது ஒரு பிரச்சனையான சூழ்நிலையிலே நாம் இருக்கின்ற பொழுது கர்த்தர் அதை பார்த்துட்டு மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல, நம்மை கண்ணோக்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு விமோச்சனத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனுடைய அன்பின் செயல்கள் நம்முடைய பின்னடைவுகளிலிருந்து நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால் உற்சாகத்துடன் புதுபலத்துடன் நம்மை வெளிவர செய்து நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அது பலப்படுத்தக்கூடிய வாய்ப்பாய் அமைகிறது. நல்லதுங்க பஸ்டர், மிக அழகாக மிக தெளிவாக அந்த தாயாருடைய வாழ்க்கையிலிருந்து சொன்னீர்கள். இப்போ வேதாகமத்தில் ஒரு பெரிய லெஜெண்டாக பார்க்கப்படக்கூடிய யோபு, உத்தமனும் சன்மார்க்கனும் தெய்வனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில் பின்னடைவுகள் என்னென்னலாம் சந்திச்சார்? யோபினுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்போ முதல்ல 2 பின்னடைவை பார்த்தோம். ஒன்று விசுவாச பின்னடைவு, இன்னொன்று சரீர பிரகாரமான ஒரு தோய்வினால், சரீர பலவீனங்களினால் ஏற்படுகிற ஒரு பின்னடைவு. யோபினுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களிலும் எல்லா திசைகளிலும் இருந்து ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்தது. அவருடைய ஆஸ்தி அவரை விட்டு பறிப்போனது, அவருடைய ஆரோக்கியம் அவரை விட்டு பறிப்போனது, அவருடைய பிள்ளைகள் மாண்டு போனார்கள். இப்படி பலவிதமான ஒவ்வொரு செய்தியாய் அவருக்கு வருது. யோபு 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது யோபு ஒரு உத்தமனும் நீதிமான் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதை சான்றிதழ் கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட இந்த யோபினுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் வருகிற பொழுது அவருடைய நண்பர்கள் எல்லாம் வராங்க. அவர் மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் தேவனை தூசித்து ஜீவனை விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நண்பர்கள் அவரோடு கூட 7 நாள் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு பல கேள்விகளை அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த யோபனுடைய அனுபவத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், யோபு ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்தார். யோபு 1ஆவது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்பினேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த விஷயத்தில் கர்த்தர் எதை செய்தாலும், என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதித்தாலும் கர்த்தர் தவறு செய்ய மாட்டார் என்கிற ஒரு மனப்பக்குவம் ஒரு இடத்துல இருந்தது. நம்ம நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகள் நமக்கு விருப்பமாய் இல்லாத திசையிலே சென்று கொண்டிருப்பது, அது தேவன் இதை அனுமதிக்கிறார் அல்லது ஆண்டவர் எதையுமே சீராக செய்யவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் எதையுமே சீராகத்தான் செய்வார். கர்த்தர் தவறே செய்ய மாட்டார். அவர் செய்தால் அது என்னவாக இருந்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்கிற ஒரு மனநிலை அவரிடத்துல இருந்தது. அதனால தான் இவ்வளவு செய்திகளை கேட்ட பிற்பாடும் அவருக்கு கவலை இருந்தது. பிள்ளைகளுடைய மரணம் என்பது எந்த பெற்றோர்களுக்கு தான் துக்கத்தை கொடுக்காது. ஆஸ்தி இழந்துட்டார், எல்லாத்தையும் இழந்துட்டார்.
அப்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சரீரத்திலையும் அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டதை நம்ம பார்க்க முடியுது. சரீர சுகத்தை இழந்தார். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. அப்படியே இந்த யோபுனுடைய புஸ்தகத்தை நம்ம தொடர்ச்சியாக நாம் படிக்கின்ற பொழுது யோபு ஆண்டவரிடத்தில் கேள்விகள் பல கேட்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதற்கு தேவனிடத்திலிருந்து வந்த உத்தரவுகளையும் நம்ம பார்க்க முடியும். அந்த யோபுனுடைய கேள்விக்கும் ஆண்டவருடைய உத்தரவையும் நம்ம யோபு புஸ்தகத்தில் நம்ம படிக்கின்ற பொழுது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். நாம் தேவனிடத்தில் கேள்வியை கேட்பதற்கோ அல்லது தேவனுடைய செயல்களை நாம் விவாதிப்பதற்கோ தேவனுடைய செயல்களை குறை சொல்வதற்கோ நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு காரியம். அடுத்து நம்முடைய குறுகிய நாணம் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் ஆண்டவர் நமக்கென்று என்ன ஆசீர்வாதங்களை பின்னாட்களில் எதிர்காலங்களில் வைத்திருக்கிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் யோபுனுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. யோபு அநேக கேள்விகளை கேட்டாலும் கடைசியில் யோபு புஸ்தகத்தில் முடிவில் அவர் சொல்வார், நான் வீணாய் அழைப்பினேன் என்று அவர் சொல்வார். நான் வீணாய் அழைப்பினேன் என்று அவர் சொல்வார். சில நேரங்களிலே நம்மை சுற்றிலும் நடக்கின்ற பிரச்சனைகள் பின்னடைவுகளை நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலையும் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடப்பதை என்ன நடக்குது என்பதை நம்மளால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன் நடக்கிறது என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. இது ஏன் எனக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கான பதிலும் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த சூழ்நிலையை ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றி தருவார் என்பதுதான் யோபனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம இந்த வார பாடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. இப்போ இந்த யோபு சொல்கிறாரு, நான் வீணாய் அழைப்பினேன். ஆண்டவரத்தில் கேள்வியெல்லாம் கேட்டேன், நான் வீணாய் அழைப்பினேன். ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்னால் அவர் சொன்னது தான். ஆனால் அவருடைய செயல்கள் வந்து மிகவும் அற்புதமானவைகள் என்று கடைசியில் அவர் முடிக்கிறதை பார்க்க முடியும். யோபு 42ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே 2வது 3வது வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு தெரியாது. அப்போது ஒரு புரிந்து கொள்ளுதல், நம்மை சுற்றிலும் என்ன நடக்குது, தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய செயல்களை, தேவனுடைய வழிநடத்துதலை கூட சில நேரத்தில் நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நமக்கு பிரச்சனைகளும் உபத்திரவுகளும் பின்னடைவுகளும் ஏற்படுகிற பொழுதும் யோபுனிடத்தில் இருந்த விசுவாசம், தேவன் ஒரு காரியத்தை செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும், அதில் எந்த குறையும் இருக்காது, அது எனக்கு ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் என்று என்கிற அந்த உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த உணர்வு அல்லது அந்த எண்ணம் நமக்கு வருகிற பொழுது அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எரேமியா 29:11 நம்ம வாசித்தோம்னா, நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற எண்ணங்கள் மேலானவைகள் என்று வாசிக்கிறோம். அது தீமைக்கானவைகள் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்ததையே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். தீமைக்கானவைகள் அல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்வது போல இங்கே இதை சொல்கிறாரு. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அறிவில்லாமல் இவர் யார்? ஆகையால் நான் அறியாததையும் நான் தெரியாததையும் புத்திக்கு எட்டாததையும் நான் வீணாய் அலப்பினேன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியுது. அந்த விசுவாசம் நம்மை சுற்றிலும் நடக்கிறதை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலும் ஒரு காரியத்தில் நம்ம உறுதியாய் விசுவாசமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நானும் அவருக்கு உண்மையுள்ளவராக இருப்பேன். நான் நிர்வாணியாய் வந்தேன், நான் நிர்வாணியாய் சென்றேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு அவருடைய வாயின் வார்த்தைகளில் கூட பாவம் செய்யலை, அவரை பற்றி ஒரு குறையும் சொல்லாத அந்த விசுவாசத்தை கர்த்தர் அங்கீகரித்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல நம்முடைய பின்னடைவுகளிலே நாம் பொறுமையோடு இருந்தால் தான் நம்ம மன்னவசத்தில் வாசித்தோம். உபத்திரவம் பொறுமை பரீட்சையும் இதெல்லாம் நமக்கு உண்டாகிறதுனால அவைகளிலே நாம் மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக, நம்முடைய உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கின்ற அந்த மனப்பக்குவத்தை தேவனுடைய உதவியோடு கூட நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல பஸ்டர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதுவும் அடுத்து கேட்க போகிற கேள்வியும் கூட ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு எதிர்பார்ப்போடு கடந்து வந்தவர்கள் மிகுந்த ஏமாற்றத்தோடு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பார்த்து ரொம்ப ஏமாற்றத்தோடு கடந்து போகக்கூடிய இந்த பிரயாணம், எம்மாவுக்கு செல்லும் வழியில் என்ன பின்னடைவுகளை எல்லாம் சந்தித்தாங்க?
எம்மாவுடைய அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த இப்போ 2 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் அவர்களால் அதை வந்து பார்க்க முடியவில்லை. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அதை முந்தின வசனத்தை நீங்கள் அங்கே வாசிங்கன்னா இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து தான் போகிறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி இருந்தாரே, அவருக்கு ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிகிட்டே போகிறாங்க. அவருக்கு இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே போகும்பொழுது ஆண்டவர் அவர்கள் கூட தான் இருக்கார். ஆனால் அவர்கள் கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னா மறைக்கப்பட்டிருக்கிறது. அவள் கண்கள் மறைக்கப்பட்டதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் 17 வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடத்தி ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்களை என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளேயப்பா என்பவன் பிரதி உத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கைகளிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே சொல்கிறாங்க. சில நேரங்களில் வந்து பிரச்சனைகள் நமக்கு வருகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத நம்முடைய கண்கள் என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருப்பதை போல ஒரு காட்சி அளிக்கும். தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்கிற காரியங்கள் எல்லாம் பிரச்சனைகள் வந்து நம்முடைய கண்ணை மறைச்சிடும். அதனால் சில நேரங்களில் அவிசுவாசமான காரியங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய விசுவாசத்திலும் ஒரு பின்னடைவை ஏற்படும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களை திறந்தபோது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு பாருங்க. இப்போது கண்கள் மறைக்கப்பட்ட பொழுது அவருடைய ஒரு புலம்பல் ஏற்படுகிறது, ஒரு விசுவாசத்தில் ஒரு தளர்வு ஏற்படுகிறது, ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. ஆனால் அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவருடைய இருதயங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று ஒரு கேள்வியோடு அங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நாமும் கூட சில நேரங்களிலே உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக கல்லை நமக்காக யார் புரட்டுவான் என்று சொல்லி அந்த கீழ் நோக்கியே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஏறிட்ட பார்த்தபோது அந்த கல் புரட்டப்பட்டதாக இருந்ததை பார்க்க முடியும். அதே போல் நம்ம வந்து நம்முடைய பின்னடைவுகளிலே கீழ் நோக்கி பார்க்காதவர்களாக மேல் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பது இதனுடைய பாடமாக இருக்கிறது. இந்த பாடத்தில் எலன் ஒயிட் அம்மையாருடைய ஒரு தரிசன பகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் வந்து அவர்கள் இந்த பிரச்சனையான சூழ்நிலைகளில் ஒருவேளை ஆண்டவர் நேரடியாக என்னிடத்தில் வந்தால் நான் அவருடைய பாதத்தில் விழுந்து நான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் சமர்ப்பிப்பேன் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்தில் அவர்களை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பலவீனமான படிக்கட்டில் ஒருவர் வந்து அவர்களை அழைத்து சென்றார். அப்போ அப்படி கூட்டிகிட்டு போகும்பொழுது உன்னிடத்தில் இருக்கிற எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க சின்ன சின்ன உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த படிக்கட்டில் அந்த ஒரு பலவீனமான படிக்கட்டில் அவர்கள் போகிறாங்க. போய் அந்த படிக்கட்டில் ஏறுகிற பொழுதே அநேகர் அந்த படிக்கட்டை விட்டு கீழே விழுந்ததாக அந்த தரிசனத்தில் பார்க்கிறார்கள். ஆனால் இவர்கள் அந்த படிக்கட்டின் உச்சத்திற்கு சென்றபோது ஒரு கதவு திறக்கிறது. அந்த கதவிற்குள்ளாய் வா என்ற ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பு பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசிக்கிறாங்க. அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்த பொழுது அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த கவலைகள் எல்லாம் மாறி ஒரு பெரிய மகிழ்ச்சியாக அவர்கள் இருந்ததாக பரம தரிசனங்கள் என்ற புஸ்தகத்தில் அவர்கள் கண்ட தரிசனத்தை நம்முடைய பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த சூழ்நிலைகளை என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த கனவு எனக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொடுத்தது. தேவனை நம்புவதன் அழகும் எளிமையும் அறியாம இருளில் இருந்த என் ஆத்மாவில் விடியலாய் மலரத் தொடங்கியது என்று அவர்கள் முடிக்கிறாங்க. அப்போது
ஆண்டவரை பற்றிய ஒரு அறிவு, ஒரு அறியாமையில் இருக்கின்ற பொழுது, ஒரு இருளில் இருக்கின்ற பொழுது நாம் எப்போவுமே மேல் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கீழ் நோக்கி அல்ல, மேல் நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நமக்கு வருகிற பின்னடைவுகளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரோடு நெருக்கமாய் இருக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய அதிசயங்களை காணும்படியாக நமக்கு செய்வார். இதை நிறைய வேத உதாரணங்கள் வந்து பார்க்கலாம். எலியாவுடைய அனுபவத்தை நம்ம இந்த கடந்த வாரங்களில் ஒரு வாரத்தில் பார்த்தோம். அப்போது எலியாவும் வந்து பார்த்திங்கன்னா, நான் வாழ்வதை காட்டிலும் எனக்கு மரிப்பது நலமாக இருக்குன்னு சொல்லி அவர் அழுது ஜெபிக்கிறார். ஆனால் தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை அவருடைய கண்கள் அந்த நேரத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று அங்கே சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று நாம் பார்க்க வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பரலோகத்துக்கு செல்லுகின்ற இந்த வழி பிரயாணத்திலே பல புயல்கள் நமக்கு வரலாம், பல பின்னடைவுகள் வரலாம், பல தோய்வுகள் வரலாம், பல ஏமாற்றங்கள் வரலாம். சில நேரங்களிலே நம்மை சுற்றி என்ன நடப்பது என்பதை கூட நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை நமக்கு ஏற்படலாம். ஆனாலும் தேவனிடத்தில் நம்ம கேள்விகளை எழுப்பாதபடி நம்முடைய பின்னடைவுகளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனை அந்த பின்னடைவுகளின் சூழ்நிலைகளின் ஊடாய் நான் தேவனை பார்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பெரிய அதிசயத்தை செய்வார். இதன் மூலமாக நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு வளரும். அந்த பின்னடைவுகள், அந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை ஏற்படுத்தும். பொறுமையிலே, அந்த விசுவாச பரீட்சையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது அது இன்னும் அதிகமான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த வார பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நல்லதுங்க பாஸ்டர். நேயர்களே, இந்த நாளினுடைய பாடம் ரொம்ப பிரயோஜனமான இருந்தது என்று கருத்திற்குள்ளாய் நான் நம்புகிறேன். நீங்களும் ஒருவேளை இந்த பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது போல் பின்னடைவுகளை சந்திக்கிறவர்களா, இல்லை ஒருவேளை பின்னடைவாய் யோசித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். இயேசுவை பாருங்கள், கண்டிப்பாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய எல்லா நிலைகளிலிருந்து உங்களை காப்பாற்றவும், உங்களை தகுதிப்படுத்தவும், உங்களை பரிசுத்தப்படுத்தவும், உங்களை பலவீனங்களிலிருந்து விடுதலைப்படுத்தவும் கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஜெபத்தோடு கூட இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்வோம். போதர் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே மீண்டும் ஒரு பாடத்தை நாங்கள் படிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தின் வாயிலாக எங்களுடைய வாழ்விலும் ஏற்படுகிற ஒவ்வொரு பின்னடைவுகளிலும் பரலோகத்தின் தேவனுடைய கை எங்களை வழிநடத்துகிறது, தேவனுடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்வில் குறுக்கிடுகிறது என்பதை நாங்கள் உணரக்கூடியவர்களாய் இந்த பாடம் அமைந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வழிநடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணிகளை எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கேள்விகள், சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.